iQOOட Z9 5G இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணினாங்க. இந்த ஃபோனை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, விக்னேஷ்ன்றவர் நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். iQOO Z7 Pro, iQOOட Z9 இந்த 2 ஃபோனில் எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படி கேட்டிருந்தாரு. அதே மாதிரி முத்துராஜ்ன்றவரும் எனக்கும் பார்த்தீங்கன்னா இது சேம் கொஷின் தான் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஏன் இந்த 2 ஃபோனு கேட்டாங்கன்னா, இந்த 2 ஃபோனில் காமனாக இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசர் மீடியாடெக்கோட டெமிசிட்டி 7200 ப்ராசஸ் தான் இந்த 2 ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோனில் எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த 2 ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் மாதிரியும் ப்ரைஸும் சேமாக இருக்கான்னு கேட்டிங்களா, அது கிடையாது. இந்த iQOOட Z9ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்லாம் சேர்த்து, பேங்க் ஆஃபர்லாம் சேர்த்து உங்களுக்கு 18,000க்கு அவைலபிளாக இருக்கும் அமேசானில். iQOOட Z7 ப்ரோவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் சேர்த்து உங்களுக்கு 23,000க்கு அவைலபிளாக இருக்கும் அமேசானில். iQOO Z9க்கும் iQOO Z7 ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. 5,000 டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, நீங்கள் 5,000 கொடுத்து iQOO Z7 ப்ரோ வாங்கலாமா, இல்லை 18,000க்கே iQOO Z9 வாங்கலாமான்னு இந்த வீட்டில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காம கீழே ரெட் பட்டன் அப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போகிறோம் சேரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா iQOO Z7 ப்ரோவில் பேக்கில் டூயல் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. 6 ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டிசைன் வைஸாக நான் இப்போ ஆல்ரெடி சொன்னது தான். டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா iQOO Z7 ப்ரோ ரொம்ப லுக்காக இருக்குன்னு சொல்லலாம். பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் அங்கே அவைலபிளாக இருக்குது. அதே iQOO Z9 ப்ரோவில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா டூயல் கேம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரிங் லைட் கிடையாது, ஜஸ்ட் ஃபிளாஷ் லைட் தான் கொடுத்துருப்பாங்க. தவிர மொத்தம் 2 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். இந்த 2 ஃபோனில் டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iQOO Z7 ப்ரோ பார்த்து ரொம்ப லுக்காக இருக்கும். இதோட 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரான்றனால கொஞ்சம் லுக்காக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் iQOO Z9ல 6.67 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே 120 Hz கொடுத்துருக்காங்க. சென்டர் பஞ்சுவல் டைப்ல 1800 nits வரைக்கும் IST பிக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் HDR சப்போர்ட் தான் ஆகும். HDR10+ இதில் கிடையாது. நெக்ஸ்ட் iQOO Z7 ப்ரோவில் டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் ஃபுல் HD பிளஸ் 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே 120 Hz கொடுத்துருக்காங்க. 1300 nits வரைக்கும் IST பிக்மெண்ட்ஸ் இந்த ஃபோனில் எதிர்பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா HDR10+ இதில் சப்போர்ட் ஆகுது. இதுவும் சென்டர் பஞ்சுவல் டைப் தான் டிஸ்பிளே வைஸ் ஆகும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் iQOO Z9 விட iQOO Z7 Pro பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஓன்லி பீக் பெயிண்டஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நீர் ஜஸ்ட் HDR சப்போர்ட் தான் ஆகும் iQOO Z9ல. இதில் பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் ஆகிறதுனால டிஸ்பிளே வைஸாக பெஸ்ட்டாகவே இருக்கும் iQOO Z7 Pro. அப்போ iQOO Z9ஓட டிஸ்பிளே கொஞ்சம் மொக்கையாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபோனும் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இந்த 2 ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா சேம் மீடியாடெக்கோட டெமிசிட்டி 7200 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா TSMCோட ஒரு செகண்ட் ஜெனரேஷன் 4 nm ப்ராசஸர். இது கிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2.8 GHz கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா மாலிட் ஜிபி தான் இந்த 2 ஃபோனுமே இருக்கு. இந்த 2 ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா DDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 2 ஃபோனும் பொறுத்த வரைக்கும் கேமிங்கான பெஸ்ட்டான ஃபோனாக இருக்கும். இந்த கேமில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் iQOO Z9 பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 23,000 ரூபாய்க்கும் அதே ப்ராசஸ் தான் கிடைக்குது. அதே 18,000 ரூபாய்க்கும் அதே ப்ராசஸ் கிடைக்கிறதுனால ப்ரைஸ் வைஸாக கம்மியாக இருக்கிறதுனால iQOO Z9 பெஸ்ட்டாகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 2 ஃபோன்லையுமே டூயல் கேம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. iQOO Z9 5Gல பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா சோனியோட IMX882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனான ஒரு சென்சார்னு சொல்லலாம். லோ லைட்டில் ஆகட்டும் இல்லை நைட்டில் ஆகட்டும் பெஸ்ட்டான ஃபோட்டோகிராஃபி நம்ம கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். வித் OS கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்லாம் வீடியோகிராஃபி எடுத்துக்க முடியும். பெஸ்ட்டாகவே இருக்கும் நான் சொல்லுவேன். இது ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா 1.79 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் புக்கே கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா 2.4 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி iQOO Z7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங் GW3 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா சேம் 1.79 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கேமரா சென்சார் வைஸாக பார்த்தீங்கன்னா சாம்சங் GW3 விட IMX882 சென்சார் பெஸ்ட்டாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் புக்கே கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா 2.4 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் லைட் கிடைக்குது. அதான் ஆர் லைட் சொல்கிறாங்க. இது நைட் ப்ரொடக்ட் மோட் எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் கேமரா வைஸாக பார்த்தீங்கன்னா iQOO Z9 பெஸ்ட்டாகவே இருக்கும். iQOO Z9 5Gல செல்ஃபி கேமரா பொறுத்திருக்கும் 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா 2 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அதே iQOO Z7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இதுவும் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா 2.45 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அபர்ச்சர் சைஸை பொறுத்த வரைக்கும் iQOO Z9 கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கனால செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் iQOO Z9 பெஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி
பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து iQOO Z9 பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி பேர் கொடுக்குறாங்க. 44 வாட்க்கான வியூ அடாப்டரும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி iQOO Z7 Proல பார்த்தீங்கன்னா 4600 mAh பேட்டரி பேர் கொடுக்குறாங்க. 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. பேட்டரி வைஸாகவும் பார்த்தீங்கன்னா iQOO Z9 வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபோன்லேயும் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ப்ளூடூத்தோட 5.3 வெர்ஷன், வைஃபையோட 6E வெர்ஷன், ரெண்டு ஃபோன்லேயும் வந்து NFSம் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோனும் 3.5 mm ஆடியோ ஆகும். இந்த ரெண்டு ஃபோனுமே கிடையாது. Z7 Proல உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. Z9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. Z7 Proல வந்து உங்களுக்கு வந்து 10 5G பேண்ட்ஸ் கொடுக்குறாங்க. Z9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 5G பேண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. Z7 Pro வந்து உங்களுக்கு Android 13 வந்து லான்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து 2 years வந்து OS அப்டேட் கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து Android 15 வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு OS அப்டேட் போகும். அதே வந்து iQOO Z9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 14 கொடுத்தனால உங்களுக்கு 2 years OS அப்டேட் போடாமல் கூட உங்களுக்கு வந்து Android 16 வரைக்கும் வந்து OS அப்டேட் போகும். சரிங்க, இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா iQOO Z9 வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து 18,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் செக்மெண்ட், 23,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற iQOO Z7 Proக்கு ஈக்குவலாக வந்து ஃபார்மர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து iQOO Z9 வந்து வாங்கிக்கலாம். பெஸ்ட்டான ஃபோனாக இருக்கும். இந்த ரெண்டு ஃபோனில் வந்து iQOO Z9 5G வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் என்னோட ஒப்பீனியன். மறக்காம கீழே கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற சேரும். பை பை.